ஜாலி மூட். ஒரு அழகான நகரத்தின் மேல் நீலவானத்தில் மென்மையான மேகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு சின்ன மேகம் இருந்தது. அது மிகவும் மென்மையாக இருந்ததால் அதற்கு தலையணை மேகம் என்று எல்லோரும் அழைத்தனர். ஒவ்வொரு இரவும் வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் அந்த தலையணை மேகத்தின் மீது படுத்து உறங்கும். நாம் தூங்க இவ்வளவு மென்மையான படுக்கை கிடைத்திருக்கே என்று நட்சத்திரங்கள் மகிழ்ந்தன. தலையணை மேகமும் பெருமையாக உணர்ந்தது. ஒரு நாள் தலையணை மேகத்துக்கு சலிப்பு வந்தது. நான் எப்போதும் வானத்திலேயே இருக்கணுமா, பூமிக்கு போய் விளையாடணும் என்று நினைத்தது. அது மெதுவாக கீழே இறங்கியது. பூமிக்கு வந்தவுடன் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் அதை பார்த்து ஓடி வந்தார்கள். ஐயோ, இவ்வளவு மென்மை என்று குழந்தைகள் அதை அணைத்துக் கொண்டார்கள். சிரித்தார்கள், விளையாடினார்கள். தலையணை மேகம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இரவு நேரம் வந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் கவலையுடன் இருந்தன. நம்முடைய தலையணை மேகம் எங்கே, நாம் எப்படி தூங்குவது என்று அவை அழைத்தன. பூமியில் இருந்த தலையணை மேகம் அந்த சத்தத்தை கேட்டது. அப்போது குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு போய்விட்டார்கள். மேகம் தனியாகி சோகமாக உணர்ந்தது. நான் இங்கே வந்தது சந்தோஷமா இல்லையே, என்னை உண்மையில் தேவைப்படுகிற இடம் வானம்தான் போல என்று அது புரிந்து கொண்டது. உடனே அது மீண்டும் மெதுவாக வானத்தை நோக்கி உயர்ந்தது. நட்சத்திரங்கள் அதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ந்தன. நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினோம் என்று சொன்னன. நான் இருக்க வேண்டிய இடம் என்னை தேவைப்படுகிற இடம்தான் என்று உணர்ந்தது. அந்த நாளிலிருந்து அது மீண்டும் எங்கும் ஓடி போகவில்லை. நட்சத்திரங்களுக்கு மென்மையான தலையணையாக எப்போதும் இருந்து வந்தது. இந்த கதையின் நீதி, சில நேரங்களில் தூரம் போவதுதான் சந்தோஷம் இல்லை. நாம் யாருக்கு பயனாக இருக்கிறோமோ அவர்களுடன் இருப்பதே உண்மையான மகிழ்ச்சி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.